Friends, without foundation, நீங்கள் ஃபவுண்டேஷன் கன்சிலர் இந்த கலர் கரெக்ஷன் இது எதுவுமே இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் இதை மட்டும் நீங்கள் வேர் பண்ணிட்டு போனாலே லுக் ஸோ பிரிட்டி, ரொம்ப அழகாக நம்ம இருப்போம். சில பேருக்கு வந்து இது எது இல்லாமல் ஒரு நல்ல மேக்கப் வந்து யாருன்னா சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எதுவுமே இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு ஒரு டவுட் இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உடனே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு லிப்ஸ்க்கு வந்து லிப் பாம் யூஸ் பண்ணிவிடுங்க. நான் யூஸ் பண்ணுற லிப் பாம் வந்து இதுதான். எனக்கு ரொம்ப பிடிச்ச லிப் பாம். இந்த லிப் பாம் ஏன் பிடிக்கும்னா எனக்கு வந்து பீச் கலர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப செட்டில்டாக இருக்கும், நல்ல சூப்பராக மாய்ஸ்சர் பண்ணி கொடுக்கும். எப்போவுமே நான் இது தான் யூஸ் பண்ணுவேன். வேறு எதனா லிப் பாம் இதோட பெஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் மேக்கப் போடுறதாலும் சரி, ரொம்ப ஒரு பெரிய மேக்கப் போடுறதாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம லிப்ஸ்க்கு லிப் பாம் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். லிப் பாம் அப்ளை பண்ணிட்ட பின்பு ஸோ நீங்கள் வந்து நிறைய ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இந்த மாதிரி நிறைய ஸ்கின் கேர்லாம் பண்ணுவாங்க. நான் வந்து இப்போ பண்ண போகிறது என்னென்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர், ரொம்ப மினிமம் கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர் எடுத்துகிட்டு கையில் நம்ம ஹேண்ட்ஸில் நல்லா ரப் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேஸ் நம்ம எழுந்ததுலேருந்து எதுவுமே அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படியே எல்லாத்தையும் மேக்கப் வேர் பண்ணிட்டு போகாமல் நீங்கள் மாய்ஸ்சரைசர் சீரம்லாம் அப்ளை பண்ணும்போது ஒரு குட்டி மசாஜ் கொடுத்தா நல்லாயிருக்கும். பயங்கர ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் போடுற மேக்கப் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க லாங் லாஸ்டிங்காக, இதை போட்டாலாம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த குட்டி மசாஜ் நீங்கள் பண்ணுறதுல உங்கள் மேக்கப் வந்து சூப்பராக செட்டிலாக இருக்கும். ரொம்ப ஃபினிஷிங் வந்து ரொம்ப இருக்கும். ஏன்னா ரொம்ப நீங்கள் இப்படி இந்த மாதிரிலாம் மசாஜ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். பார்க்கவே ஒரு பிரைட்டாக அழகாக இருப்பீங்க. நான் வேணால் என்னோடய சிம்பிள் மேக்கப்புக்கு அப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, போட்டாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சீரம் போட்டுக்கிறேன். நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன்ட்டு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கொஞ்சமாக இதுக்கு மேலே வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நான் சன்ஸ்க்ரீன்லாம் பண்ணலை. நெக்ஸ்ட்டு திரும்ப நான் வந்து மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். அதை என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட ஹைலைட்டர்ஸ் இருக்குது, ஹைலைட்டர் வச்சுருக்கீங்க, அது வந்து சில பேர் வந்து க்ரீமி ஹைலைட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த க்ரீமிலே வந்து க்ரீமி ஹைலைட்டர் மிக்ஸ் பண்ணி போட்டுப்பாங்க. நான் வந்து க்ரீமி ஹைலைட்டர் நான் வச்சில்ல, நான் அதை யூஸ் பண்ணல. அதனால் என்கிட்ட இது வந்து ஃபேஸஸ் கனடா வருது. இதில் இருக்க ஹைலைட்டர் கொஞ்சமாக வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் வச்சுருக்க இந்த மாய்ஸ்சரைசரோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நான் எப்போவுமே பண்ணுறது. இது நல்லா இருக்கும். எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் கேட்டிருக்கீங்களே இந்த ஃபவுண்டேஷன் இதெல்லாம் இல்லாமல் ஒரு சிம்பிள் மேக்கப் அப்படின்னா இது பண்ணலாம். இங்கே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை போட்ட உடனே ஒரு க்ளோ ஃபினிஷிங் நம்மளுக்கு இருக்கும். ஒரு க்ளோ நம்ம ஃபேஸில் ஒரு க்ளோ அடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், ஐலைனரும் ரொம்ப மினிமம், ரொம்ப இந்த லாஸ்ட்டாக நான் சும்மா அப்படி எடுப்பேன். ஸோ அதே மாதிரி காஜல்லையும் நீங்கள் வந்து சும்மா ரொம்ப லைட்டாக வச்சுக்கோங்க. ஐப்ரோஸ், லாஸ்ட்டாக லிப்ஸ்டிக். நீங்கள் லிப் லைனர் அப்ளை பண்ணாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல. ரொம்ப மினிமமாக எனக்கு லிப்ஸ்டிக் வச்சது கூட ரொம்ப அதிகமாக தெரியக்கூடாதுன்னா லைட்டாக அவ்வளோதான். ஸோ இது கொஞ்சம்
சீக் சாண்ட். நம்ம லிப்ஸ்டிக் தான் போட்டிருக்கோம் அப்படின்னு அடிக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடைய சிம்பிள் மேக்கப். ஃபவுண்டேஷன் இல்லை, காம்பேக்ட் இல்லை, கன்சிலர் இல்லை, கலர் கரெக்ஷன் இது எதுவுமே இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சீரம் போட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு இந்த மாதிரி நான் என்னுடைய லுக்கை நான் ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப ஏன்னா ரொம்ப மெயின் ஒரு பிளேஸ், ஒரு வெட்டிங், ஒரு பார்ட்டிக்கு இந்த மாதிரி ஷூட் இந்த மாதிரி பண்ணும்போது மட்டும்தான் நான் வந்து ஃபவுண்டேஷன் காம்பேக்டில் யூஸ் பண்ணுவேன். அன்லெஸ் வந்து எல்லா இடத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஹெவி மேக்கப்லாம் போட்டு போக மாட்டேன். எனக்கு வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறதே ஒரு ஹெவி மேக்கப்பாக தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அவ்வளோதான். அது உங்களுக்கும் இந்த மாதிரி தான் மேக்கப் போடணும், ஆனால் எப்படி போடுறது தெரிலனா இந்த ட்ரிக்கை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப 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 அழகாக இருப்பீங்க. அதுவும் நீங்கள் தலைலாம் குளிச்சுட்டு சாரீலாம் வேர் பண்ணிட்டு இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும்போது வேறு லெவலில் இருக்கும். இந்த மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சாரீ எல்லாத்துக்குமே சூட் ஆகும். அண்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா காலேஜ் கேர்ள்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய ஐஸையும் லிப்ஸையும் வந்து சூப்பராக கவர் பண்ணிடணும். அதாவது மேக்கப் வந்து எவ்வளோ லோவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் போடுற லிப்ஸ்டிக் உங்கள் ட்ரெஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி அந்த லிப்ஸ்டிக்கு கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம், கொஞ்சம் லைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐ மேக்கப் இது மட்டும் தான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஐப்ரோ இருந்தால் சூப்பர். பட் ஐப்ரோஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஹேர் க்ரோத் பெருசாக இல்லைன்னா அந்த ஐப்ரோஸை கொஞ்சம் நல்லா சரி பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும், சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, உடனே இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எங்களுடைய சேனல் சீக்ரெட் தமிழ் பியூட்டி டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதான் நான் வீடியோ போட்டோன்னே நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இன்னும் ஒரு சூப்பரான சீக்ரெட்ஸில் உங்களை நான் பார்க்குறேன். அண்ட் பை ஃப்ரம் ஜெஸ்ஸி எவாஞ்சலின். பாய்.